Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். முருகன் அவர்களே, கற்பகம் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, தொகுதி பார்வையாளர் அண்ணன் ஜெயராஜ் அவர்களே, சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, சகோதரர் செஞ்சி சிவா அவர்களே, மாநில மகளிர் துணை செயலாளர் அக்கா தேன்மொழி அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் ரவிதுரை அவர்களே, அண்ணன் ஜெயபால் அவர்களே, அண்ணன் வேக ரவி அவர்களே, அண்ணன் கல்பட் ராஜா அவர்களே, அண்ணன் முருகன் அவர்களே, அண்ணன் கில்பட் ராஜா அவர்களே, அண்ணன் மும்மூர்த்தி அவர்களே, பேரூர் கழக செயலாளர் அண்ணன் நயினார் முகமது அவர்களே, தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் தினகரன் அவர்களே, சகோதரி சங்கீதா அரசி, அக்கா கலைச்செல்வி, அண்ணன் அப்துல் கலாம் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சிற்பி தீனதயாளன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் சகோதரர் அன்பு, சகோதரர் பாலாஜி உள்ளிட்ட இளைஞரணி, மகளிர் அணி, பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்டம் சார்பாக விக்கிரவாண்டி தொகுதியில சிந்தாமணியிலே முத்தமிழர் கலைஞருடைய முழு உருவ திருவச்சி உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த ஒரு பெருமையாக கருதுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று முன்தினம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் இதே போல கலைஞருடைய சிலையை திறக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். இன்றைக்கு நம்முடைய விக்கிரவாண்டியில கலைஞருடைய சிலையை திறக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். முதல் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடியன் அவர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழுப்புரம் மாவட்ட தொகுதியும் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது விக்கிரவாண்டி பகுதி. சென்ற வருடம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இங்கே 3 நாள் தங்கியிருந்து நம்முடைய அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களுக்கு நான் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டீர்கள். அந்த தேர்தலில் நீங்கள் அண்ணன் சிவா அவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து தேர்வு செஞ்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்சிங்க. சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க. நம்முடைய மறைந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நின்று ஜெயித்தவர். அதற்கு முன்பாக எளிமையின் உருவமாக இருந்த அண்ணன் ராதாமணி அவர்கள் நின்ற தொகுதியும் இதே விக்கிரவாண்டி பகுதிதான். இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞருடைய சிலை வைப்பதற்கு தங்களுடைய சொந்த இடத்தை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மறைந்த சிந்தாமணி ஜெயராமன் அவருடைய இந்த இடமும் இந்த விக்கிரவாண்டி தான். அவங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி கலைஞருடைய தூய்மையான உடன்பிறப்புகள் பலரை தந்த மண் இந்த விக்கிரவாண்டி மண், இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டம். நின்ற தேர்தல் எல்லாம் வெற்றி ஒன்றையே பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு விக்கிரவாண்டியில இந்த மாவட்டத்தில் சிலையை திறந்திருக்கிறோம். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும், அனைத்து மாவட்டங்களையும், அனைத்து இடங்களையும் கலைஞருடைய சிலைகளை திறந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? கலைஞர் பேசிய கொள்கைகளை, அவருடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாம சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றோம். கலைஞருடைய உழைப்பாலும் சிந்தனையாலும் இன்றைக்கு தமிழ்நாடு மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக, முற்போக்கான ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மதுரையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க அத்தனை பேர் ஒன்றிய பாஜக அரசு மதத்தை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள, ஏன்னா மற்ற எந்த வழியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்வேன்,
முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டி இருக்க கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பல்வேறு திட்டங்கள்ல, உதாரணத்திற்கு ஒரு 4 திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பா முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே அரசு பள்ளி மாணவர்கள் 22 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் பயன்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு குழந்தைங்க படிச்சு கல்லூரிக்கு போகணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறார். அதே போல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின் போட்ட முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கையெழுத்து, அதுதான் விடியல் பயண திட்டம், மகளிருக்கான இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம். எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக முக்கியமான திட்டம் அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்றைக்கு கடந்த 27 மாதங்களாக 2.5 வருடங்களாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாசமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வரார். இந்த டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து இன்னும் கூடுதலான மகளிருக்கு, யாரெல்லாம் விடுபட்டு போனாங்களோ அந்த மகளிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை தரப்படும்னு அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக, நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலையும் வெற்றி வாய்ப்பை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வெற்றி வாய்ப்பை இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அடுத்த 3 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டுக்குள்ள அனுபவிச்சிட்டீங்கன்னா, சென்ற 10 வருடங்கள்ல அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டை அதிமுக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட வாடகைக்கு விட்டுருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அதிமுக வித்துருவாங்க. இன்றைக்கு பாஜகவுடைய அடிமையாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாஜக என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துவதிலேயே, அதற்கு ஆமாசாமி போடுவதிலேயே இன்றைக்கு அதிமுகவினர் குறியாக இருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை மறந்து அது ஒரு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாகவே மாறி இருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய அடிமைகளாக இன்னைக்கு அதிமுகவினர் மாறி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் சரியான பதில் தருகின்ற நேரம்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல். இன்று அடுத்த 3 மாதங்கள் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை, நம்முடைய அரசினுடைய கொள்கைகளை, திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஞாபகப்படுத்தி நீங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு கலைஞருடைய சிலை முன்பு அந்த உறுதிமொழியை ஏற்போம். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தி தீருவோம் என்று கூறிக்கொண்டு, இந்த சிலை திறக்கின்ற வாய்ப்பை அளித்த கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு பொன்முடியன் அவர்களுக்கும், மாவட்ட கழக பொறுப்பாளர் சகோதரர் கௌதம் சிங்காமணி அவர்களுக்கும், மாவட்ட கழக நிர்வாகத்திற்கும், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், கலைஞருடைய உடன்பிறப்புகள் மொத்த பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.